எப்போ மழை பெய்யணுமோ அப்போ மழை பெய்யறது கிடையாது. இப்போ சாதாரணமாக வந்து நாங்கள் பார்க்கும்போது வெறும் காலநிலை மாற்றம் தானே சூடு அதிகமாக போகுதுங்கிற ஒரு கருத்து மட்டும்தான் நாங்கள் உள்வாங்குறோம். பட் இதனால் பாதிக்கப்படுறது வந்து வேளாண்மை பயங்கரமாக பாதிக்கும், கிராப்ஸ் பயங்கரமாக பாதிக்கும், பயிர் பாதிக்கப்படும். பயிர்கள் முக்கியமாக வந்து அரிசி பாதிக்கப்படும், கோதுமை பாதிக்கப்படும். அதே நேரத்தில் வந்து இப்போ புதுசாக வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் அண்ட் மென்டல் ஹெல்த் மக்களை பாதிக்கப்படும். அதாவது நாங்கள் எப்போதும் பார்க்கும்போது ஒரு பெரிய இடம் பார்க்கக்கூடாது. சாதாரண கிராமத்தில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ ஓடு போட்ட வீடு இருக்குது, குடிசைகள் இருக்குது. அதே நேரம் வந்து தகர ஷீட்டில் வந்து மக்கள் தாங்குறாங்க. அவங்க இரவு நேரத்தில் தூங்கும்போது கூட அவங்கள வந்து பாதிப்பு அதிகமாக ஆகலாம். கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து பயங்கரமாக பாதிக்கும், குழந்தைகளை பாதிக்கும். அப்போ பலவிதமான ஆங்கிளில் வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் இது ஒரு முக்கியமான ஒரு தருணம். இதில் சிந்தித்து நல்லபடியாக செயல்பட்டு எல்லாரும் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு தமிழ்நாட்டை வந்து ஒரு மாடல் ஸ்டேட்டை மாற்றணுங்கிற ஒரு இயக்கத்தில் தான் இது நடக்குது. கண்டிப்பாக ஒரு தீர்வு காணும். திருச்செந்தூர் கடல் அரிப்புக்கு மறுபடியும் போய் ஆய்வு பண்ணணும். அதில் நான் டைரெக்டாக போகல. பட் அதில் வந்து பல காரணங்கள் இருக்கு. ஒன்று வந்து அந்த புதுசாக எந்த ஒரு பார் கட்டினாலும் வந்து அந்த வாட்டர் கரண்ட் மூமெண்ட்ஸில் வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. காலநிலை மாற்றத்துலேயும் வந்து இந்த வாய்ப்புகள் வந்து மூணாவது வந்து முக்கியமான காரணம் வந்து இந்தியன் ஓஷன் டைபோல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இந்திய நாட்டுக்கும் இந்த பக்கம் ஆப்பிரிக்கா நாட்டுக்கு நடுவில் வந்து தண்ணி வந்து சுழலும். இது வந்து ஆர்டிக் அண்டார்டிக்கில் ஐஸ் மெல்ட் ஆகும்போது அந்த தண்ணி வரும்போது அந்த கடலுடைய அந்த டெம்பரேச்சர் அது மாறும்போது வந்து வித்தியாசமான கரண்ட்ஸ் உருவாகும். அந்த உருவாகிற கரண்ட்ஸை கூட இந்த சாண்ட் மூவ்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் வந்து உலக அளவில் ஆராய்ச்சியில் என்ன சொல்லுவாங்கன்னா உடனே ட்ரைபாட் போட்டுடலாம் அப்படின்வாங்க, இந்த காங்கிரீட் கல்லுகள். ஆனால் அது வந்து மணலை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஆனால் இன்றைக்கி வந்து பல விதமான தொழில்நுட்பங்கள் இருக்குது. இப்போ புதுச்சேரியை உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு காலகட்டத்தில் வந்து நாங்கள் தான் பிறந்து ஸ்கூலில் நாங்கள் தான் படித்தோம். அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 அடி 50 அடிக்கு மணல் இருந்தது. அதுக்கு சுத்தமாக மணல் போயிடுது. இப்போ திரும்பி மணல் கொண்டு வரதுக்கு முயற்சிகள் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து அவங்க கண்டிப்பாக சக்ஸஸும் பார்த்துருக்குறாங்க. அந்த மாதிரி முக்கியமான சில தீர்வுகளை எடுத்து முயற்சிகள் பண்ணோன்னா கண்டிப்பாக திரும்பி வந்து அந்த மணலை பாதுகாக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கடல் அரிப்புங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக முன்னோக்கி வருமா சார், இல்லை அது திடீர்னு ரெண்டு விதமாகவும் ஆகலாம்ப்பா. அதாவது கடல் அரிவை வந்து சாதாரணமாக வந்து வெறும் வாட்டர் கரண்ட்ஸ் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக போகும். புயலும் இதுவும் கலந்து வரும்போது அரிப்பு வந்து திடீர்னு ஆகலாம். இப்போ இங்கே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்லேயே பாலவாக்கம் கடலில் போன புயலில் வந்து திடீர்னு வந்து மணல் சரிவாச்சு. அப்போ அது திடீராகவும் ஆகலாம். முந்தியெல்லாம் வந்து கிராஜுவலாக தான் போகும். இப்போ வந்து காலநிலை மாற்றத்துக்கு எதுவுமே வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் போயிட்டுருக்கு. இப்போ திருச்செந்தூருக்கு எந்த மாதிரி தீர்வு வந்து அதான் மக்கள் வந்து அதில் வந்து அரசும் மக்கள் எல்லாம் சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணி என்ன மூல காரணம் அதை முதல்ல கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த வந்து தீர்மானங்கள் இருக்குது, தொழில்நுட்பமும் இருக்குது இந்த காலகட்டத்தில். நன்றி சார். நன்றி.